Hello everyone, welcome back to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான காணங்கழுத்தி மீன் வறுவல் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இந்த மீன் பாத்தீங்கன்னா இதுல நிறைய விட்டமின் டி இருக்குங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமா இருக்கிற மீன் இது. இதை நீங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. நான் இங்கே 1 கிலோ காணங்கழுத்தி மீன் எடுத்திருக்கேங்க. மீனை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதோடைய வயிற்று பகுதியில இந்த மாதிரி லைட்டா கீறிக்கோங்க. அப்பதான் மசாலா எல்லாமே உள்ள போகும். மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரம் உங்களுக்கு ஜாஸ்தியா வேணும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தீங்கன்னா மீன் மசாலா ஒட்டிடும் தவால. கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதோடைய மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு இதுல சேர்க்க போறோங்க. அரிசி மாவு சேர்த்து செய்யும் போது மீன் உதிராம, மசாலா எதுவுமே உதிராம அப்படியே கிளீனா வரும் உங்களுக்கு. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியா தண்ணி சேர்க்காதீங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஜாஸ்தியாவும் ஊத்தாதீங்க. ஒரு 1/4 கப் தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு நீங்க இந்த மாதிரி கலந்துக்கோங்க. பாருங்க, திக்க பேஸ்டா இருக்கணுங்க. மசாலா ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம இத மீன்ல அப்ளை பண்ணிக்கலாம். மீன் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மசாலாவை இந்த மாதிரி தடவுங்க. அதோடைய வயிற்று பகுதியிலெல்லாம் நல்லா தடவுங்க. அப்பதான் உள்ள வரைக்கும் மசாலா போயிட்டு நல்லா வேகும், நமக்கும் ஃப்ளேவரா இருக்கும். எல்லா மீன்லயும் இந்த மாதிரி மசாலாவை தடவி வச்சுக்கோங்க. இந்த மீன் மசாலாவை நீங்க எல்லா மீனுக்கும் நீங்க எந்த மீன் வாங்குனீங்கனாலும் அதுல நீங்க சேர்த்து செய்யலாங்க. ரொம்ப டேஸ்டாவே இருக்கும். இந்த மீன் பர்டிகுலரா நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஆனா இதை நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் பெரிய மீன் வாங்கி செய்வாங்க. இந்த மீன் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. பாருங்க, மசாலா எல்லாத்தையும் தடவியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பேனோ இல்ல தவாவோ எடுத்துக்கோங்க. இதுல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்க சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு உங்க தவால எத்தனை மீன் கொள்ளுதோ அதுக்கேத்த மாதிரி போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு தீய மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு ஹார்ட்லி 2ல இருந்து 4 நிமிஷம் போதுங்க. இந்த சைடு 2 நிமிஷம், திருப்பி போட்டு 2 நிமிஷம்ன்ற மாதிரி மீனை வறுத்துக்கோங்க. மீன் இது சின்ன மீன்ன்றதுனால ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே மீன் வெந்துரும் நல்லா. பாருங்க, இது அழகா இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. நான் இங்க டீடைல்டு ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். சப்போஸ் பிகினர்ஸ்க்கு தெரியணும் அதனால. பாருங்க, மீனை இந்த மாதிரி நிப்பாட்டி வறுத்துக்கோங்க. அப்பதான் உள்ள வரைக்கும் அந்த எண்ணெய் எல்லாமே போய் மசாலா எல்லாம் வேகும். இல்லைன்னா உள்ள வயிற்று பகுதியில மசாலா வேகவே வேகாது. அதனால மீனை இந்த மாதிரி திருப்பி நிப்பாட்டி வறுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான காணங்கழுத்தி மீன் வறுவல் ரெடி ஆயாச்சு. இது நீங்க சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கெல்லாம் இல்ல ஏதோ ஒரு குழம்பு சட்டுன்னு செஞ்சு இது வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியானதும் கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.